புதுக்கோட்டை அருகே தாய் தந்தையை இழந்து தவித்த 4 மாணவிகளுக்கு திமுக நிர்வாகி உதவிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் கல்வி உதவித்தொகை வழங்கி உடனடி உத்தரவு பிறப்பித்தது பாராட்டுக்களை பெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகா கிளிக்குடி ஊராட்சி வேப்பங்கனிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் சின்ன பொண்ணு தம்பதிக்கு 4 பேத்திகள். மகளும் மருமகனும் இறந்துவிட்ட நிலையில் சுபஸ்ரீ, சூர்யா, சந்தியா, ஸ்வேதா என்ற 4 பேத்திகளையும் இவர்கள் மிகுந்த சிரமத்துடன் வளர்த்து வருகின்றனர். பொண்ணா கட்டி கொடுத்து உடம்பு நிலைமை சரியில்லாமல் பிள்ளைகளை விட்டு தவறி போச்சு. அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு 4 பிள்ளைகளை வளர்க்குறோம். 4 பிள்ளைகளை வளர்த்தும் பெரிய ஒன்று வெளியில் போய் அது கொடுக்குற காசும் பத்தலை. அது அரசாங்கம் ஏதோ உதவி பண்ணினா தேவலை. கருமலை புதுப்பட்டில் கட்டி கொடுத்து 4 மக்களையும் விட்டுட்டு முடியாமல் இருந்து தவறி போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அப்பா இருந்துச்சு, அதுவும் தவறி போச்சு. கூட்டிகிட்டு வந்தேன், கூட்டியாந்து நாங்கள் வளர்த்தோம். பசியும் பட்டினி மக்கள் தான் எல்லாரும் அஞ்சு விற்க வழியில் நாங்கள் பட்ட கஷ்டம் பார்க்க முடியாமல் அந்த 10வது நிப்பாட்டி நாங்கள் ஓரையும் கப்பே இருக்கிறோம். அது போய் இங்கே இருந்துக்கிட்டு அதே சம்பாரிச்சு இப்போ கொடுத்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. கேட்குறதே வாங்கி கொடுக்குறோம். அதுவும் பற்ற முடியாமல் நாங்கள் பாடுறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் இந்த எங்கள் பார்க்க இந்த 3-4 பிள்ளைகளை பார்த்து இந்த சர்க்காரில் பார்த்து ஏதோ ஒரு உதவி ஒன்றுனா அது ஆளாயிருங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. எதுவும் சொல்ல முடியல. ஆளையாய் சொந்த வீடும் மனையும் இல்லாமல் சிமெண்ட் ஷீட் போட்ட வாடகை வீட்டில் வாழ்ந்து வரும் இவர்கள் தங்கள் பேத்திகளை படிக்க வைக்க முடியாமல் வறுமையில் உழன்று வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு உதவ வேண்டும் என பாட்டி சின்ன பொண்ணு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். நான் கல்யாணம் பண்ணி எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிட்டு படுக்க வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன பிள்ளையெல்லாம் இருந்துச்சு, இப்போ பெரிய பிள்ளையா 4 பிள்ளையும் பெரிய பிள்ளையாயிருச்சு. சர்க்கார் தான் அவங்களுக்கு தாய் நேரத்தின்னு இனிமேல் சர்க்கார் தான் 4 பிள்ளைக்கு இங்கே பார்த்து உறவணும் எதாக இருந்தாலும் எங்களால் அது பார்க்க முடியலை. கண்ணும் தெரியலை. ஒரு கண் ஆஃபீஸில் கூட போய் பண்ணதுக்கு என்னால் முடியாமல் இருக்கிறேன். அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன். விலைக்கு சர்க்கார் ஒரு வீட்டு ஒரு இடமும் ஒரு வீடு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப புண்ணியம். 10ஆம் வகுப்பு படித்து முடித்துள்ள சுபஸ்ரீ தனது தங்கைகளின் கல்வி கனவை நனவாக்குவதற்காக தனது படிப்பை தியாகம் செய்துவிட்டு திருப்பூரில் வேலை செய்து வருகிறார். ஆனால் அந்த வருமானம் போதாமல் சிரமப்படும் சுபஸ்ரீ தன் தங்கைகள் படிக்க தமிழ்நாடு அரசு உதவுமா என்ற ஏக்கத்துடனும் தனது எதிர்காலம் குறித்த கேள்விகளுடனும் காத்திருக்கிறார். என் பேர் சுபஸ்ரீ. நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு அம்மா அப்பா கிடையாது. அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்து 9 வருஷம் ஆகுது. அப்பா அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனனால நான் தாத்தா பாட்டி தான் என்னை கூட்டிகிட்டு வந்து வளர்க்குறாங்க. 9 வருஷமாக வளர்த்துட்ருக்காங்க. நான் 10th வரையும் முடிச்சிருக்கேன். 10th வரையும் முடித்து அதுக்கப்புறம் படிக்க முடியல. வீட்டில் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு பாப்பாளையும் படிக்க வைக்கிறோம். நாங்கள் மொத்தம் 4 பேர். நாங்கள் 3 பாப்பாளையும் படிக்க வைக்கிறனால நான் கம்பெனி போயிட்டேன். 10th முடித்த உடனே அங்கே கம்பெனி போயும் கம்பெனிலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அதுக்கு மேலே என்னால் வேலை பார்த்து பாப்பாளையும் பார்க்க முடியல. எனக்கு வீடும் இல்லை, எந்த இதுவும் கிடையாது. கவர்மெண்ட்டாக பார்த்து எனக்கு ஒரு வீடும் பாப்பாளையில் படிக்க வைக்கிறக்கும் ஏதாச்சும் இந்நிலையில் இது குறித்து கேள்விப்பட்ட அன்னவாசல் தெற்கு திமுக ஒன்றிய செயலாளர் KS சந்திரன் ஆறுமுகம் சின்ன பொண்ணு தம்பதியை சந்தித்து குடும்ப நிலைகளையும் மாணவிகளின் விவரங்களையும் கேட்டறிந்தார். அவங்க கட்டி கொடுத்துட்டு அப்பா மகளும் இறந்து போச்சு, 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. யார்கிட்டயா மனு கொடுத்தீங்களா அது சம்மந்தமா? எங்கே கலெக்டர் ஆஃபீஸ்லையா, புதுக்கோட்டையா? இப்போ நீங்கள் தான் 4 பிள்ளைகளையும் கொண்டாந்து வச்சுருக்கீங்களா? அப்படிங்களா? இப்போ எங்கள் பிள்ளைங்களாம் இங்கே இருக்குது, கூப்பிடுங்க. படிக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போகிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 7வது. நீ ரெட்டை குழந்தைங்களா? அந்த இன்னொரு பொண்ணு 8th படிக்கிறியாம்மா? சரி. பார்க்குற வர சொல்லலாம். வேணா அன்புக்கரங்கள்னு ஒரு இது இருக்குது. அப்பா அம்மா 2 பேரும் இல்லாதவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் உதவி இருக்கிறான்னு கலெக்டரை பார்த்து கேட்போம். ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, தாயும் தகப்பன் இல்லைன்னாக்கா அவங்களே தத்தெடுத்து படிக்க வச்சு அதுக்கான என்ன உதவி பண்ணுமோ ஸ்டாலின் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தில் வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா நம்ம நிச்சயமாக பண்ணுவோம். சரி, நம்ம எப்படியா கலெக்டரை சொல்லி
கலெக்டரை சொல்லி நாளைக்கு ஏற்பாடு பண்ணுவோம். கலெக்டர் இருக்காரன்னு நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஒரு ஊரில் தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, அந்த அன்புக்கிரங்கள் இது சம்மந்தமாக மேடத்தை பார்க்கணும். நாளைக்கு பார்க்கலாம்ல? கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்குமா? நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 1 மணிக்கு நான் கூப்பிட்டு போய் கலெக்டரை பார்த்துட்டு, இல்லை அதுக்கு குழந்தைகள் இதே இருக்கான், நான் என்ன பார்த்துட்டு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணுறேன். சரி பண்ணுறேன் அவசியம் பண்ணுறேன். சரி அவசியம். அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கிய KS சந்திரன் 4 மாணவிகளுக்கும் உதவுமாறு நேரில் கோரிக்கை விடுத்தார். மாணவிகளின் வறுமை நிலை, கல்வி குறித்து கேட்டறிந்த ஆட்சியர் அருணா வீடு பட்டா வழங்க ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்தார். மேலும் பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் தமிழ்நாடு அரசின் அன்பு கரங்கள் திட்டத்தில் 4 மாணவிகளுக்கும் தலா 2000 ரூபாய் மாதந்தோறும் வழங்குவதற்கு உடனடி உத்தரவு பிறப்பித்தார். 4 பேருக்குமே அப்பா அம்மா இல்லை. நேற்று யதார்த்தமாக அந்த ஊருக்கு போயிருந்தேன். அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார், அம்மா 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இறந்த உடனே இவங்க பாட்டி வீட்டில் இருக்கு, குடியிருக்கிறதுக்கு வீடெல்லாம் இல்லை. இது எல்லாம் இது வேலைக்கு போய் இது கூலி வேலை பார்த்து இது 4 பேர் பிள்ளைகளையும் படிக்க வச்சு. இது கிளிக்குடி ஊராட்சி, நம்ம வேப்பங்கனிப்பட்டி கிராமம். இவர் தாழ்தார் கூட இருந்தார். இடம் இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லை. ஊர் பக்கத்துல இந்த ஊர் போங்க. இந்த ஊர்ல என்ன பொறுப்பு நல்லா இருக்கு பாருங்க. சரிங்க. நான் கேக்கையில் வீடு கொடுத்தேன். ரொம்ப வாழ்வாதாரமே இல்லை. தேங்க்யூ, நீங்க உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு. இவங்களுக்கு நான் இப்ப பட்டா இடம் பார்த்துட்டேன். சரி, வீடு ரெடி பண்ணிடுறேன். சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் வரும். சரி, ரைட் ரொம்ப சந்தோஷம். பண்ணிடுறேன். அப்ப 8000 ரூபாய். மேலும் சுபஸ்ரீயை ITI அல்லது பாலிடெக்னிக் படிக்குமாறு கூறிய ஆட்சியர் அருணா அதற்கு நாங்கள் உதவுகிறோம் என்று நம்பிக்கை அளித்தார். படிக்கணும், படிச்சீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் திருப்பி வாங்கிப்பேன். இது வேலைக்கு போய்கிட்டு தான் அது பண்ணுங்க. 17 வயசு ரொம்ப சின்ன வயசு வச்சிருக்கீங்க. படிக்கிறீங்களா? பணம் உங்களுக்கு வந்துடும். படிக்கிறீங்களா? படிமா. படிக்க விருப்பமா? ITI போறீங்களா? பாலிடெக்னிக் போறீங்களா? ஏதோ ஒன்று. ஓகே, டோன்ட் வரி. சரியா? இதனால் மகிழ்ச்சியடைந்த மாணவிகளும் அவர்களின் தாத்தா பாட்டியும் அன்னவாசல் தெற்கு திமுக ஒன்றிய செயலாளர் KS சந்திரனுக்கும் மாவட்ட ஆட்சியர் அருணாவுக்கும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவித்தனர். உரிய நேரத்தில் உதவிய KS சந்திரனுக்கும் ஆட்சியர் அருணாவுக்கும் பொதுமக்கள் தரப்பில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.